நக்ஷத்ரா ககனுக்காக லஞ்சு கொண்டு வரா. அந்த இடத்துல பூமியை பார்த்து எதுக்குடி இங்கே இருக்கேன்னு கேட்க, நீ எதுக்குடி இங்கே வந்தேன்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் லஞ்சு கொண்டு வந்திருக்கேன் மாமா, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நக்ஷத்ரா கூப்பிட, அவர் எப்படி சாப்பிடுவாரு, நீ எடுத்துட்டு வந்து அவர் சாப்பிட்ருவாரா அப்படின்னு கேட்க, உடனே ககனம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன்னு வெறுப்பு ஏற்றுறதுக்காக வந்து உட்கார்றாரு. பூமியால் இதை பொறுத்துக்கவே முடியல. எப்படி சாப்பிடுவீங்க, இது எதிரி வீட்டிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நீ கூட தான் எதிரி வீட்டிலேருந்து இங்கே வந்திருக்க, அதுக்காக நான் உன்னை விரட்டிட்டுனா இல்லை இல்லை வாயை மூடிட்டு நான் சாப்பிட போறேன்னு சொல்ல, அதுல விஷம் இருக்காதுன்னு என்ன நிச்சயம், இருக்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டு மொத்தத்தையும் போட்டு தீத்துடுறா. ஐயையோ சாப்பாடே காலி ஆயிடுச்சு மாமா, நான் உனக்கு என்னதான் மாமா வைக்கிறது அப்படின்னு நக்ஷத்ரா புலம்ப, ககனும் கன்னத்துல கையை வச்சு கவலையோட உட்காந்துறாரு. அப்பாடா சாப்பிட்டு முடிச்சோம், இனி எந்த சாப்பாடு ககனுக்கு இல்லைன்னு மன நிம்மதியோட இந்த பூமி வெளியில போகும்போது, பரவாயில்ல மாமா நான் என்கிட்ட வந்து பாயாசம் வச்சிருக்கேன், அதையாவது உங்களுக்கு கொடுக்குறேன்னு பாயாசம் எடுக்க, ஓடி போனவ திரும்ப வந்து அந்த பாயாசம் மொத்தத்தையும் குடிச்சிட்டு, ஓகே இப்போ நான் நம்புறேன், நீ எடுத்துட்டு வந்த சாப்பாட்டில் விஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பம் விட்டுட்டு போறா. கடுப்பான நட்சத்திரா, நான் என்ன மாமா உங்களுக்கு கொடுப்பேன், நீங்க என்ன மாமா சாப்பிடுவீங்க அப்படின்னு புலம்ப, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீயும் போய் வீட்டில் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ககன் போயிடுறாரு. அபூர்வா வெறுப்போட ககன் வீட்டுக்கு வராங்க. சாரதாவுக்கிட்ட பேசலாம் அப்படின்னு வராங்க. மேலே இந்த பூர்ணா படிச்சிட்ருக்கா. அபூர்வா வரதை பார்த்துட்டு கிடுகிடுன்னு இறங்கி வந்து, அபூர்வா என் வீட்டு வாசப்படியே மிதிக்காதுங்க, அப்படியே போயிடுங்க தயவு செய்து. வாலண்டரே எங்கள் அம்மாவுக்கு லிஃப்ட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளே வந்து காஃபியை கொடுத்து எங்கள் அம்மா வாய் திறக்க முடியாமல் பண்ணிட்டு கல்யாணத்தை விஷயத்தெல்லாம் பேசிட்டு போனீங்களே, அந்த மாதிரி எந்த மனக்கணக்கோட என் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்காதீங்க. பூர்ணா கோபத்தோட பேசிட்டு இருக்கிறத பார்த்த சாரதா மேலே இருந்து கீழே இறங்கி வந்து, பூர்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பெரியவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசலாமா, நீ படிக்கிற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவள் பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூப்பிடுறாங்க சாரதா. வீட்டுக்குள்ளே வந்த உடனே, ஆமாம் அவள் கோபத்தை காட்டுறது தப்பு இல்லை இல்லையா, நான் அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அண்ணின்னு சொல்லிட்டு காலில் விழ போடுறாங்க. ஐயோ வேண்டாம் உட்காருங்க அப்படின்றாங்க சாரதா. என் பொண்ணு நக்ஷத்ரா ககன் மேலே உயிரியே வச்சிட்ருக்கா, காதலன்ற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கா பைத்தியம் மாதிரி. அவளுக்கு ககனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்தேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணை திருத்திடலான்னு பார்க்குறேன். ஆனால் என் பொண்ணு திருந்துற மாதிரி தெரியலை. இந்த விஷயம் எல்லாம் என் வீட்டுக்காரர் சரச்சந்திராவுக்கு தெரிஞ்சா அவரே இவளை கொன்று போட்டுருவாரு. எனக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என் பொண்ணோட ஆசையும் நான் நிறைவேற்றி வைக்கணும். நீங்கள் ககன் கிட்ட பேசுங்க, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அபூர்வா சொல்ல, உடனே பூர்ணாவோ சபாஷ், இப்போதான் அபூர்வா நீ வானத்தில் மிதந்துட்டு இருந்த, இப்போதான் பூமிக்கு வந்திருக்க, நீ நினைச்சதை சாதிக்கணும்னா பாதாளத்துக்கு கூட நீ போக தயாரா இருப்ப. உடனே சாரதாவோ, பூர்ணா வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அடக்குறாங்க. சாரதா கேட்க வேண்டியதெல்லாம் பூர்ணாவே கேட்குறா. அவளுக்கு நாம ஒரு சபாஷ் போடலாம். உடனே சாரதா, இங்க பாருங்க அபூர்வா, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்க, ஒரு தாயா உங்களோட நிலைமை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க. என் பேச்சை என் பையன் தட்ட மாட்டாங்கிறதுக்காக அவனுக்கு பிடிக்காத நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன் அண்ணி முடியாது, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராஜ வாழ்க்கை வாழலாம் உங்களோட பேர பசங்க அப்படின்னு சொல்ல, உடனே சாரதாவோ, பூமி மாதிரி நல்ல மனசு இருக்கிற ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட சந்தோஷமா வாழலாம், பணக்காரத்தனமா வாழலாம் அப்படின்னு சொல்ல, நான் என் பொண்ணை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் பூமியை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா பூமியை நான் மருமகளை ஆக்கிக்கின்ற ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டாள அண்ணி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. சாரதா, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா இப்போவே விட்டுடு, ஏன் பொண்ணு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பூர்ணா கேட்க, சர்வ நாசனம் ஆயிடுவீங்க அப்படின்னு அபூர்வா சொல்ல, நாங்கள் நல்லா வாழணும்னு என்னைக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க, நாங்கள் எப்போவுமே சர்வ நாசனமாக போகணும்னு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க, இது வரலும் உங்களுக்கு மரியாதை கொடுத்த வரலும் போதும், நீங்கள் தயவு செய்து என் வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சாரதா சொல்கிறாங்க. எனக்கு மருமகள் ஆகிற தகுதி பூமிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சாரதா சொல்ல, என் உயிர் இருக்கிற வரலும் அந்த பூமியை உனக்கு மருமகளாக ஆக விட மாட்டேன்னு சவால் விட அபூர்வா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரலும் உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு இந்த சாரதா சொல்ல, இருந்தாலும் உன் உடம்புல உயிர் இருக்கும்போதே நான் பூமியும் மருமகளாக கொண்டு வருவேன்னு சவால் விடுறாங்க சாரதா. கொண்டு வருவடி, அது எப்படி முடியும் நானும் பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கையை சர்வ நாசனம் ஆக்க போகிறேன்னு ஆக்ரோஷமாக வீட்டை விட்டு வெளில வராங்க அபூர்வா. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதுனால பூமிக்கு வயிறு வலி.
அந்த நேரத்தில் ககன் கூப்பிட்றாரு, மெயில் ஒன்று போடணும், வந்து எழுது, நான் டிக்டேட் பண்ணுறேன்னு சொல்ல இந்த அம்மா எழுதுறாங்க. வலியால் துடிச்சிட்டே எழுதுறாங்க. ஆனால் எழுதவே முடியல. என்னாச்சு உனக்கு அப்படின்னு ககன் கேட்க, வயிறு வலிக்குது. ஆமாம், ஓவராக சாப்பிட்ட இப்படி தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆஃபீஸ் பாய், இந்தாம்மா நீ கேட்ட டேப்லெட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இந்த அம்மா டேப்லெட்டு நினச்சி பக்கத்தில் சின்னதாக பேப்பர் வெயிட் இருந்ததை எடுத்து முழுங்கிடுறாங்க. ஐயோ ககன், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சரி வான்னு கூப்பிட்றாரு. என்னால் நடக்கக்கூட முடியலன்னு சொன்ன உடனே ககன் பூமியை தூக்கிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் கோவத்தில் வந்துக்கிட்டு இருக்க அபூர்வா பூமியை தூக்கிட்டு போகிறத பார்த்த உடனே ககன் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாங்க, உங்கள் பாஸ் யாரை தூக்கிட்டு போனாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவங்க பூமி எங்கள் பாஸோட பிஏன்னு சொல்ல, ஆஹா மாட்டிக்கிட்டாடான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு உன்னை வச்சு செய்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரச்சந்திரா செரியை கூப்பிட்டு, பூமி யாரையோ லவ் பண்ணுறா, யாருன்னு கண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் மாமான்றாங்க அபூர்வா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, சரி நீ கொஞ்ச நேரம் வெளியில் போ, நாங்கள் பேசணும்னு சொல்ல உடனே சரி வெளில போய்ட்றாரு. டெய்லி நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காளே இந்த பூமி எங்கே போகிறா தெரியுமா, அந்த ககனோட ஆஃபீஸ்க்கு. உனக்கு தான் அவளை பிடிக்காத, அதனால் ஏதோ பழி போடாத அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல உடனே அபூர்வாவோ, என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை அளவுக்கு அதிகமாக நான் லவ் பண்ணுறேன் மாமா, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவள் அங்கே தான் போகிறா, டான்ஸ் டீச்சராக இல்லை அவனுக்கு பிஏவாக போகிறா அப்படின்னு உடனே கோபத்தோடு எந்திரிச்சு, இல்லை இதை நான் நம்ப மாட்டேன், அவனை தான் அவள் லவ் பண்ணுறது உண்மைனா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது சீனு அவனை வேணான்னு சொல்லி விரட்டினாலே அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பூமி மேலே உனக்கு இருக்கிற அன்பால் அதை யோசிக்க கூட மாட்டேங்கிற மாமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல சரச்சந்திரா ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பூமி தான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டால, எப்படி எடுப்பா, இங்கே பாரு அபூர்வா, நீ சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா அவளை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க விட மாட்டேன், அதே மாதிரி நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா, நான் வீட்டை விட்டு போயிடுறேன் மாமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பூமிக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வெள்ளமே ககன் அங்கேயே இருக்காரு. ககனையும் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு பார்க்கறா. ககன் உள்ளே வர்றாரு. வந்த உடனே என்னாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் பயப்படுறீங்க, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ காதலா அப்படின்னு பூமி கேட்க, நீ என் உயிர், நீ என்னை லவ் பண்ணலைன்னா கூட நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் கூட உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு பூமி சொல்ல, அப்படின்னா அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டியே அப்படின்னு ககன் கேட்க, அந்த ரீசன் மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்கிறா. சரி அப்படின்னா நீ இப்போ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அவர் எந்திரிச்சு நின்று 2 கையை விரிச்சு வந்து கட்டி பிடிச்சிக்கோன்ற மாதிரி கூப்பிட, பெட்ல இருந்து எந்திரிச்சு நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த டாக்டர், இவளுக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. உடனே ககன் வெளியிலேருந்து உள்ளே வராரு. இவ்வளோ நேரம் அந்த அம்மா கற்பனையில் பேசிகிட்டு இருக்காங்க. ககன் உள்ளே வரும்போது ஏற்கனவே கற்பனையில் இருந்த ககனை போய் கட்டி பிடிக்கிற மாதிரி ஓடி போய் நிஜமான ககனை கட்டி பிடிச்சிக்கிறா. என்னது இது அப்படின்னு ககன் தள்ளி விட பூமியை, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, போகலாமா ஆஃபீஸ்க்கு அப்படின்றாரு. சாரதா கேபிக்காக வெயிட் பண்ணுறாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொன்ன, என்ன ஆச்சு, ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு கேட்க, அபூர்வா வீட்டுக்கு வந்து சவால் விட்டுட்டு போனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை தான் அவள் கெடுத்துட்டா, நம்ம பையனோட வாழ்க்கையை நான் கெடுக்க விட மாட்டேன், ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.